ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சார் அடுத்தது கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணைஞ்சு ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாரி ஒரு தகவல் வெளியே இருந்தது. பேட்ட படம் ரிலீஸ் அப்போ அதுக்கப்புறம் மட்டும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னணி யூடியூப் சேனல் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தனுஷ் சார் வச்சு ஒரு படம் இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருந்தது. அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேற மாரி ஒரு அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கு. அதில் என்னன்னா அந்த படத்தில் ரஜினி சாரும் கூட சேர்ந்து நடிப்பாரு. ஸோ அதாவது ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ண போறதா கார்த்திக் சுப்ராஜ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தது தான். இப்போ வந்து அதை வந்து அப்டேட் ஆயிருக்கு. என்னன்னா அந்த படத்தில் ரஜினி சார் கூட அவரோட 2 மருமகளும் நடிப்பாங்க. அதாவது கார்த்திக் சுப்ராஜோட படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃபேமிலியே நடிக்கும். இந்த படத்தை தனுஷ் சாரை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நேற்று கசிஞ்சிருக்கு. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வாய்த்திலிருந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படி நடந்தால் அது வேற லெவலில் இருக்கும். ஏன்னா தனுஷ் சாரும் ரஜினி சாரும் ஒரே படத்தில் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கும் போது அது தேட்டரில் ஒரு எலக்ட்ரிஃபைங் மூமெண்ட்டாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி ஒரு விஷயம் அமைஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் அது எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் சார் கிட்ட ரஜினி சார் முதல்ல வந்து ஒரு ரொமான்டிக் கலந்த ஒரு காமெடி படமாக எடுக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தில்லுமுள்ளு படம் மாதிரி ஒரு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டிருந்தாரு. அதுதான் ஆக்சுவலாக அவங்க டிஸ்கஸ் பண்ண படம். ஆனால் அதுக்கப்புறமேட்டா பேட்ட படம் அமைஞ்சுது. ஸோ அந்த விட்ட படத்தை இந்த படத்தில் எடுப்பாங்களா மறுபடியும்? ஸோ தில்லுமுள்ளு மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடி படம், ஒரு ஃபுல் லென்த் ஒரு காமெடி படமாக நடிப்பாரா ரஜினி சார்? ஸோ அதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துனுங்கிறது. இந்த காலகட்டத்துக்கு அது சூட்டபிள் ஆகுமா? ஸோ கூடவே தனுஷ் நடிக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது எல்லாரோட கேள்விக்குறியா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இதுக்கான தகவல் கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இருந்து வந்தால் மட்டுமே உண்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதுவும் அதே யூடியூப் சேனலில் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமலஹாசன் சார் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காரு. தேர்தல் நெருங்க. ஸோ ரஜினி சார் இங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா சென்னையிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ஒரு முக்கியமான காலம் வந்திருக்கு. அதில் வந்து கமலஹாசன் சார் தான் பேசியிருக்காரு. ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்ததாகவும் ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரஜினி சார் வந்து ஒரு முக்கியமான புள்ளி பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் வட்டத்தில் இருக்கிறவர்கிட்ட கால் பண்ணி பேசி கமல் சாருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் இது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவே உடனே அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்கானா. ஏன்னா ரஜினி சார் என்ன சொன்னாலும் அவர் கேட்கக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பராக இருக்காரு. ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக வந்து கமல் சாருக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிருக்காரு. இந்த எலெக்ஷனுக்காக நிறையாவே வந்து செலவு பண்ணியிருக்காரு கமலஹாசன் சார். ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆன நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது உடனே வந்து ரஜினி சார் கை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினி சாரோட அடுத்த படம் கார்த்திக் சுப்ராஜ் சார், தனுஷ் சார் அவரோட இன்னொரு மருமகளும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. ஸோ ரஜினி சாரோட ஃபேமிலியே வந்து அந்த படத்தில் ஐக்கியமாக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரஜினி சார் எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கமல் சாருக்கு ஃபினான்ஷியலாகவே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இன்னதான் இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டை வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை மறுபடியும் ஒரு தாட்டி நிரூபிச்சு காட்டுறாரு ரஜினி சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.